ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். இந்த கேட்டிசன் அப்படிங்கிற மைனிங்கில் இந்த ஃபிஷ் அப்படிங்கிற டோக்கன் எப்படி ஒரு 1000 டோக்கனை வந்து ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி இதில் இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணி நம்மளும் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டிசனில் 2 இருக்குது. ஒன்று வந்து டான் அப்படிங்கிற நெட்வொர்க்கில் வந்து ரன் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மேண்டில் அப்படிங்கிற நெட்வொர்க்கில் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த மேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ ருபீஸ் ரூபா கூட இல்லாமல் நம்ம இதில் வந்து ஃப்ரீயாக 1000 டோக்கன் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். ரெண்டாவது டானில் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு $1 ஒருத்தான டான் வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேட்டிசனில் எப்படி ஃப்ரீயாக வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த குவெஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்துருங்க. வந்தோன்னா முதல் வேலையாக இந்த கிளைம்னு ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி எல்லோரும் கிளைம் பண்ணியிருப்பீங்க. பண்ணாட்டா சொல்கிறேன், இதை முதல்ல கிளைம் பண்ணிடுங்க. பண்ணினதுக்கப்புறம் அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல செக்இன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிட்கெட் வாலெட்டு, அப்புறம் வந்து ஓகேஎக்ஸ் வாலெட்டுன்னு 2 காட்டும். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வாலெட் கனெக்ட் பண்ணிங்க. பண்ணலை அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டுனா என்ன பண்ணுங்கள், பிட்கெட் வாலெட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணோன்னா பிட்கெட் வாலெட் வந்து கூப்பிட்டு போகும். இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், நான் ஒரு சிலதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்னோடய வாய்ஸ் ஓவர் வந்து கிளியராக கேட்ச் பண்ணிக்கோங்க. அதைப்படி ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இந்த செக்இன் கிளிக் பண்ணுறீங்க, பிட்கெட் வாலெட் செலக்ட் பண்ணுறீங்க, பிட்கெட் வாலெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகணும்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து ஒரு எரர் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு டைம் பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் என்னென்ன நெட்வொர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லா நெட்வொர்க்கும் காட்டும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு சைடு பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து ஃபீஸாக வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ரூபா ஒருத்தர் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அந்த ரூபாய்க்கு நான் எங்கே போகிறதுனா அது தேவையில்லை. ஆல்ரெடி வந்து நம்ம இதில் வந்து ஃபீஸாக வந்து அவங்களே ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஒரு ரூ. 5 ஒருத்தர் டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சு அந்த ரூபா வந்து பே பண்ண போகிறோம். ஓகேங்களா? பே பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்இன் வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் செக்இன் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு 0.2 எம்என்டி டோக்கன் வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? உங்கள் வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இப்போ இந்த 0.2 எம்என்டி வச்சது நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்த அமௌண்ட்டில் வச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷாப் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இது வரைக்கும் ஒரு டைம் கூட பை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகாது. எந்த மாதிரி காட்டும் அப்படின்னா 100 ஃபிஷ் டோக்கனு கிலோஸ் வந்து ஒரு 1 மில்லியன் விகிடி டோக்கன் வந்து தருவோம். நீங்கள் $1 வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிட்கெட் வாலெட்டை செலக்ட் பண்ணுங்கள். உள்ளே கூட்டிகிட்டு போகும். உள்ளே கூப்பிட்டு போனோன்னே ஒரு அமௌண்ட்டை அதுவே கேட்டுருவாங்க. ஓகேங்களா? சப்மிட் மட்டும் கொடுத்துருங்க. அந்த 0.2 எம்என்டிலேருந்து 0.1 எம்என்டி வந்து ஃபீஸாக எடுத்துக்கிடுவாங்க. உங்களுக்கு வந்து 100 ஃபிஷ் டோக்கன் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த செக்இனில் 30 கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 டோக்கன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 130 டோக்கன் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த குவெஸ்ட்டுக்குள்ளே மறுபடியும் போங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெய்லி பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ கிளைம் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளோ ஆச்சு? 430 ஆச்சுங்களா? இப்போது இந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டே செக்இன் பண்ணதுக்கு 100 டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 530 டோக்கன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் சொல்லிட்டு இங்கே ஒரு 300 டோக்கன் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஆகிடுச்சு? 230 டோக்கன் ஆகிடுச்சுங்களா? ஸோ நமக்கு தேவை 1000. ஸோ மீதி மேற்கொண்டு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி செக்இன் வந்து தொடர்ந்து 2வது நாள் 3வது நாள் பண்ணிங்கன்னா இதுலேயே ஒரு 150 மறுபடியும் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ 850 இது ஒரு 150 சொல்லிட்டு 1000 டோக்கன் முழுசாக வந்துடும். ஸோ நீங்கள் 2வது நாளும் 3வது நாளும் சேர்த்து இந்த டெய்லி செக்இன் மட்டும் பண்ணணும். ஓகேவா? அந்த செக்இன் மட்டும் இது வந்து ஒரு ரூபாய்னா 2 நாள் போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 நாள் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் கையில் முழுசாக 1000 ஃபிஷ் டோக்கன் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளவு? ரூபா கூட கிடையாது. எல்லாமே முழுக்க அவங்க தான் கொடுத்தது. ஓகேவா? இது எல்லாம் பண்ணது போக உங்ககிட்ட வாலெட்டில் 0.1 எம்என்டி வந்து உங்கள் வாலெட்டில் இன்னும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அடுத்த ட்ரான்சாக்ஷன் எதுக்காவது தேவைப்பட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 1000 டோக்கன் வந்து சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மைண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் பூல் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டேக் வந்து காட்டும். ஸ்டேக் கொடுத்துட்டு இதில் வந்து மினிமம் 1000 இருந்தால் தான் ஸ்டேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபுல்லாக அப்படி இழுத்து விட்டுட்டு ஸ்டேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேக் ஆகிடும். உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் 3000 இருக்குது அப்படின்னா இதில் நான் கொஞ்சம் ஃபண்டு வேறு ஸ்பெண்ட் பண்ணேன். அதனால் ரொம்பலாம் இல்லை, ஒரு $5 அந்த மாதிரி ஒரு $10 இன்வெஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீங்கள் அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அவங்க கொடுத்ததை வச்சு இதை பண்ணிடுங்க. இது பண்ணினீங்கனாலே உங்களுக்கு 3 நாளில் 1000 டோக்கன் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இது வந்து என்னது மேண்டில் நெட்வொர்க்கில். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது டானுக்கு போயிடுவோம்.
ஸோ இந்த டானுக்கும் அதே தான். இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு $1 நீங்கள் வேணும். $1 ஒர்த்தில் டான் டோக்கன் வந்து வேணும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா இந்த இதுவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ சேம் ஸ்டெப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, செக்இன் பண்ண போகிறீங்க நாள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஷாப் போக போகிறீங்க. அந்த $0.1 கொடுத்து இதில் வந்து வாங்க போகிறீங்க. 100 இது கிடச்சிட போகுது. அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஸோ questல உங்களுக்கு மறுபடியும் இந்த இடத்துல 300 டோக்கன் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த அச்சீவ்மெண்ட்டில் 3 நாள் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணும்போது இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு 250 கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்னு சொல்லிட்டு இதில் ஒரு 100 டோக்கன் 300 கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி இதுலேயும் உங்களால் ஒரு 1000 டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் 2லேயுமே பார்த்தீங்கன்னா, மேண்டிலில் பார்த்தீங்கன்னா வேறு ₹0 ₹1 கூட செலவு இல்லாமல் நீங்கள் 1000 டோக்கன் கலெக்ட் பண்ணிடலாம். நாள்லே 850 டோக்கன் கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $1 ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 3ஆவது நாள் இதுலேயும் 1000 டோக்கன் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ 2லேயுமே உங்களால் ஏர் ட்ராப்பில் கலந்துக்க முடியும். ஓகேவா? சரி இல்லை இப்போ வந்துட்டு நான் இதுவரை ஜாயின் பண்ணவே இல்லை ப்ரோ, இனிமேல் ஜாயின் பண்ணலாமான்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இது வந்து எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2மே நீங்கள் பண்ணி 2லேயுமே ஏர் ட்ராப் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த WKT ஏர் ட்ராப் இப்போ தான் வந்திருக்கு. ஓகேங்களா? நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு 8 நாள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 8 நாளைக்குள்ளே உங்களால் தாராளமாக குறைஞ்சபட்சம் ஒரு 100 WKT டோக்கனாவது ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த 1000 ஃபிஷ் டோக்கனை ஸ்டேக் பண்ணுறது மூலமாக குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது அதிகபட்சம் 200, 300 கூட கிடைக்கலாம். பட் அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. பட் மீதி இருக்க 8 நாளில் உங்களால் தாராளமாக 100 டோக்கன் தாராளமாக எடுக்க முடியும். இந்த WKT அப்படிங்கிறது அந்த ஃபிஷ் டோக்கன் மூலமாக ஸ்டேக் பண்ணுறது மூலமாக. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓரளவு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 இதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.